அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதசிஸ் ஸ்மால் சாம்பிள் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ மீன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ சம் என்ன கொடுத்துருக்கோம்னா த இண்டிபெண்டன்ட் சாம்பிள்ஸ் ஃப்ரம் நார்மல் பாப்புலேஷன் வித் ஈக்குவல் வேரியன்ஸ் கேவ் தி ஃபாலோவிங் டேட்டா. ஸோ சாம்பிள் 1 அண்ட் சாம்பிள் 2 கொடுத்துருக்கோம். அதனோட சைசஸ் 16 அண்ட் 12 கொடுத்துருக்கோம். கரஸ்பாண்டிங் மீன் கொடுத்துருக்கோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்கோம். So is there difference between means significant ஆனு கேட்டிருக்கு. சரிங்களா? So given data, so what is given? ஒரு டைம் எடுத்து எழுதுங்க சார். என்ன இருக்குன்னு பாருங்க. Sample size N1. N1ன்றது 16. Size N2. Sample size 2ன்றது 12. இது small sample sizeன்னு சொல்லுவோம். இது small sample size. ஏன் small sample size சொல்றோம்னு கேட்டீங்கன்னா என்னோட வேல்யூ லெஸ் தேன் 30 இருக்கு சார். என்னோட வேல்யூ லெஸ் தேன் 30னா அது ஸ்மால் சாம்பிள் சைஸ். சரிங்களா? தென் மீன் கொடுத்துருக்கோம். ஸோ மீன்றது என்ன? x1 பார். x1 பாரோட வேல்யூ 23.4. x2 பாரோட வேல்யூ 24.9 கொடுத்துருக்கோம். தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ S1 இது ஸ்மால் சாம்பிள். இப்போ S1ஓட வேல்யூ 2.5, S2 வேல்யூ 2.8. ஸோ தீஸ் டேட்டாஸ் ஆர் கிவன். வேல்யூஸ் எல்லாமே டைரெக்டாக கொடுத்துட்டோம், அதனால நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அடுத்து என்ன சார் பண்ணணும்? ஹைப்போதசிஸ் செட் பண்ணணும். ஹைப்போதசிஸ் அது என்ன சார்? ஹைப்போதசிஸ் ஸ்டெப் 1ன்றது H0. H0ன்றது என்ன சார்? நல் ஹைப்போதசிஸ். H0ன்றது நல் ஹைப்போதசிஸ். ஸோ நல் ஹைப்போதசிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன சார் சொல்கிறோம்? இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மீன்ஸ் சிக்னிஃபிகண்டான்னு கேட்குறோம். ஈஸ்னால என்ன சார்? எஸ் ஆர் நோ கொஷின். ஆமான்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். ஸோ டிஃப்ரென்ஸ் ரெண்டு மீனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவோம்னா உள்ளது உள்ளபடி எல்லாரும் எனக்கு சமம் தான் சார். ஆல் ஆஃப் தெம் ஆர் ஈக்குவல். அப்போ μ1 ஈக்குவல் டு μ2 எழுதலாம். இல்லைன்னா சாம்பிள் மீன் x1 பார் ஈக்குவல்ஸ் டு x2 பார் எழுதலாம். அதாவது ரெண்டு சாம்பிள் சைஸுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, எல்லாமே காமன் தான் எடுத்துக்கிறோம். அப்போ H1 என்ன சார்? ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ். ஆல்டர்னேட். ஸோ ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இல்லை சார், ரெண்டு பேரும் ஒன்று கிடையாது. சாம்பிள் 1ன்றது வேறதா, சாம்பிள் 2ன்றது வேறதா, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ என்ன μ1 நாட் ஈக்குவல் டு μ2ன்னு சொல்லலாம். இல்லைன்னு சொல்லணும் x1 பார் நாட் ஈக்குவல் டு x2 பார். இல்லை சார், ரெண்டு சாம்பிள் மீனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ இது என்னது? எஸ்ஆர் நோ கொஷின். நாட் ஈக்குவல் டு வந்தாலும் எஸ்ஆர் நோ. எஸ்ஆர் நோ வந்துச்சுன்னா என்ன சார்? டூ டெய்ல்டு டெஸ்ட்னு சொல்லுவோம். எஸ்ஆர் நோ வந்துச்சுனாலே டூ டெய்ல்டு டெஸ்ட் தான். ஸோ ஸ்டெப் 1 முடிச்சிட்டோம். ஸ்டெப் 2 என்ன சார்னா கால்குலேஷன், அதாவது டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுவோம். ஸ்டெப் 2 என்னது? டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக், அதாவது ஃபார்முலா டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். இங்கே நம்ம ஸ்மால் சாம்பிள் சைஸ் யூஸ் பண்ணுறோம், அதனால டி டெஸ்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸ்மால் சாம்பிள் சைஸ் யூஸ் பண்ணுறதுனால டி டெஸ்ட் யூஸ் பண்ணி ஆகணும். ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா x1 பார் மைனஸ் x2 பார் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் s1 ஸ்கொயர் பை n1 பிளஸ் s2 ஸ்கொயர் பை n2. இதுதான் சார் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக். சரிங்களா? ஸோ இதனோட வித் யாரோட கம்பேர் பண்ணும் டேபிள் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா n1 பிளஸ் n2, சாம்பிள் சைஸ் n1 பிளஸ் n2 மைனஸ் 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தை கூட கம்பேர் பண்ணும். 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம், அதாவது டி ஆல்ஃபா வித் n1 பிளஸ் n2 மைனஸ் 2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. x1 பாரோட வேல்யூ சார் 23.4. x2 பாரோட வேல்யூ என்ன சார்? 24.9 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் s1 ஸ்கொயர். s1 வேல்யூ என்ன சார்? 2.5. அப்போ 2.5 ஸ்கொயர் பை n1 என்ன சார்? சாம்பிள் சைஸ் 16 பிளஸ் s2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2 என்ன சார்? 2.8 ஸ்கொயர் பை n2 என்ன சார்? 12. சாம்பிள் சைஸ் 2 வந்து 12.
சரிங்களா? கால்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணி பாருங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 23.4 இல்லைங்களா? 23.4 மைனஸ் 24.9 போட்டிங்கன்னா மைனஸ் 1.5 நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் ஃபர்ஸ்ட்ல 2.5 ஸ்கொயர் பை 16, அது கூட 2.8 ஸ்கொயர் பை 12 போட்டுருங்க. கடைசியாக ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 1.022 கூட எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்டா. ஸோ 1.5 டிவைடட் பை ஆன்சர் போட்டிங்கன்னா மைனஸ் 1.47 கூட எடுத்துக்கலாம் சார் அப்ராக்சிமேட்டா. அப்ராக்சிமேட்லி 1.47 நம்ம அவுட் ஆஃப் பண்ணிக்கலாம். இது என்ன சார்னா கால்குலேட்டட் வேல்யூ, அதாவது டி கால்க், சி டினோட் கால்க் வேல்யூ. டி கால்க் வேல்யூ என்ன? மைனஸ் 1.47 வந்திருக்கு இல்லைங்களா? ஸோ ஸ்டெப் 2 முடிச்சிட்டோம். தென் ஸ்டெப் 3, அது என்ன சார் ஸ்டெப் 3 அப்படின்னா டேபிள் வேல்யூ ஃபைண்ட் பண்ணும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேபிள் வேல்யூ. ஸோ டேபிள் வேல்யூ எப்படி சார் ஃபைண்ட் பண்ணுறது? என்ன கொடுத்துருக்கோம்? லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்கோமான்னா கொடுக்கல. அப்போ ஆல்ஃபான்றது டிஃபால்ட்டாக 0.05ன்னு சொல்லலாம், இல்லைன்னா 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், எல்லாமே ஒன்று தான் சார். வித் n1 + n2, n1 + n2 minus 2. n1 என்ன சார்? சாம்பிள் சைஸ் n1ன்றது 16, சாம்பிள் சைஸ் n2ன்றது 12, minus 2 போடுங்க சார். 16, 18, 28 minus 2னா 24, 26 இல்லைங்களா? செக் பண்ணிங்க. 16 + 12 minus 2 போட்டிங்கன்னா 26 டிகிரி சாப்பிடணும். அதாவது t suffix alpha with n1 + n2 minus 2 degrees of freedom போட்டிங்கன்னா t alpha value 0.05 with n1 + n2 minus 2ன்றது 26. கிளியர்லி இங்கே டூ டெய்ல்டு டெஸ்ட், இங்கே டூ டெய்ல்டு டெஸ்ட் தான் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ இந்த டேபிளில் பாருங்க சார், ஸ்டூடெண்ட் டி டேபிளில் டூ டெய்ல்டு டெஸ்ட், ஸ்டூடெண்ட் டி டேபிளில் டூ டெய்ல்டு டெஸ்ட். ஸோ இதுதான் டூ டெய்ல்டு டெஸ்ட். 0.05 எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது 0.05. டூ டெய்ல்டு டெஸ்ட் தானே சார்? டூ டெய்ல்டு டெஸ்ட் மாற்றிடாதீங்க, மாட்டிக்கிங்க. வித் 26 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இல்லைங்களா? ஸோ 26 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எங்கே வருதுன்னு பாருங்க சார். ஸோ 26 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எங்கே இருக்குங்களா? இங்கே பாருங்க சார், 26 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எங்கே இருக்கா? அது கரஸ்பாண்டிங்கான வேல்யூ என்னன்னு பாருங்க சார். 26 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கரஸ்பாண்டிங் வேல்யூ மேலே இருந்து பாருங்க சார், மாற்றிடாதீங்க, மாட்டிக்கிங்க. ஸோ எங்கே வருது சார்? 2.056 இல்லைங்களா? 2.056. அப்போ பேஸ்ட் பண்ணுங்க சார், என்ன வருதுன்னு பாருங்க. இங்கே 2. இதனோட ஆன்சர் என்ன சார்? 2.056 சரிங்களா? ஸோ கிளியர்லி இது டூ டெய்ல்டு டெஸ்ட், டூ டெய்ல்டு டெஸ்ட். அப்போ என்ன ஃபைனல் ஆன்சர்? கன்க்ளூஷன். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் என்ன சார்? கன்க்ளூஷன். ஸோ டைரெக்டாக நம்ம வேல்யூ வச்சு சொல்லும்போது கன்ஃபியூஷன்ஸ் வரும். பட் அது படத்தை வரைஞ்சோம் அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா? அப்ராக்சிமேட்டாக ஒரு படத்தை வரைகிறேன், நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் வரைகிறேன். இது டுவோர்ட்ஸ் பாசிட்டிவ் சைடில் இன்ஃபினிட்டி, டுவோர்ட்ஸ் நெகட்டிவ் சைடில் இன்ஃபினிட்டி, மிட் வேல்யூ 0. ஸோ இங்கே என்ன சார் வருது? 2.056 டூ டெய்ல்டு. இப்போ 2.056ன்றது அப்ராக்சிமேட்டிங் எடுத்துக்கிறேன். 2.056 பாசிட்டிவ் டைரக்ஷனில், அதே 2.056 தான் பட் நெகட்டிவ் டைரக்ஷனில். 2.056 நெகட்டிவ் டைரக்ஷன். ஸோ இதெல்லாம் ரிஜெக்ஷன் ரீஜன்னா இந்த சேடிங் ரீஜன்ஸ் எல்லாமே ரிஜெக்ஷன் ரீஜன், பிகாஸ் இட் இஸ் டூ டெய்ல்டு டெஸ்ட். அப்போ ரெண்டு சைட்லையும் வரும், இது எல்லாமே ரிஜெக்ஷன். இதில் விழுந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ரிஜெக்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ரீஜன். ஸோ இதெல்லாமே ரிஜெக்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா? அப்போ இந்த பிளாங்கா இருக்கக்கூடிய ரீஜன் தான் அக்செப்டன்ஸ் ரீஜன். இதெல்லாமே அக்செப்டன்ஸ் ரீஜன் சரிங்களா? நம்ம கேல்குலேட் பண்ண வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க சார். -1.47 நெகட்டிவ் டைரக்ஷன்ல 1.47. இந்த மைனஸ் நெகட்டிவ் டைரக்ஷன். ஸோ நெகட்டிவ் டைரக்ஷன்ல -2 இங்க இருக்கு. அப்போ 1.47 மேபி இங்கே தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ -1.47 டி கால்க் வேல்யூ, சிடி நோட்ஸ் கால்க் வேல்யூ 1.47ன்றது கரெக்டாக இந்த 2க்கு முன்னாடி தான் இருக்கு. அப்போ எங்கே சார் ஃபெயில் ஆகுது? அக்செப்டன்ஸ் ரீஜனில் ஃபெயில் ஆகுது. அப்போ கன்க்ளூஷன் என்ன சார் சொல்லலாம்? ஃப்ரம் டயக்ராம் இல்லை ஃப்ரம் ஃபிகர், we see that we accept H naught.
தட் இஸ் x1 பார் ஈக்குவல்ஸ் டு x2 பார் தான். ரெண்டு சாம்பிள் மீன்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை சார். தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் சாம்பிள் மீன்ஸ்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணும். ஏன்னா நம்ம கால்குலேட் பண்ண வேல்யூ அக்செப்டன்ஸ் ரீஜனில் விழுந்ததுனால வி அக்செப்ட் ஹேஷன். அது வெளியே விழுந்துருச்சுன்னா வி ரிஜெக்ட் ஹேஷன். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இல்லை, நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.